வெர்ரி சைவம்பு வெர்ரி சைவம்பு முதிரி மத் வினுதி வினடு. என்னை பற்றி யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அந்த ராஜா காதலியே போட்டுக்க மாட்டான். என் பேரை கேட்டாலே பிடிக்காது, ரொம்ப நல்லவன். அவன் என்னமோ நினச்சிட்டு இருக்கிறது சைவத்தையே வைத்து உலகத்தை வாழ்த்து விடலாம்னுட்டு. அது என்ன அவனுக்கு அப்படி புரியல. இப்போ ஏன் சண்டை போட்டான் இந்த ராஜா? நல்ல வேளை அந்த ராஜாவுக்கு ஒரு தர்மபத்னி ரொம்ப நல்லவள். நதியொனர்படு மாமக பிரதிமலகுನು ಹರುಡೆ பரதத்துவமனு ஹருಡೆ பரதத்துவமனு ஹரன் பரதத்துவம் என்னும் ஹரி அவரதத்துவம் என்னும் என்னை பற்றி அவன் பேசியிருந்தான். மதிய ஆலயமுல உற்சவம்புல புலுகு நெய்யுருன்னு அட்ல. என்னுடைய ஆலயத்தில் உற்சவம் நடந்தாலே அவனுக்கு பிடிக்காது. அந்த ராஜா எந்த உற்சவத்தை பண்ணவும் மாட்டான். இப்படித்தான் காலம் ஓடிந்தது. நல்ல வேளை அவனுடைய பட்ட மகிழ்ச்சி ரொம்ப நல்லவ. ஆராஜு மகிஷிகேனி மத் ஆராதனபரதன் உண்டு. அந்த ராஜாவினுடைய மகிழ்ச்சி என் ஆராதனத்தில் ரொம்ப விருப்பம் இருக்கிறது. அட்லுண்டியு துர்வாரவ்யதுகன் காணது. ஆனால் அவளுக்கு அத்தனை தூரம் ஆசை இருந்தாலும் தன் கணவனுக்கு தான் அடங்கினவளாச்சே, நாம அந்த மாதிரி பேசிடக்கூடாது இல்லையா என்கிற நல்லெண்ணம் இருந்தது. இப்படி அவள் மனசில் பாரமாக இருந்த காலத்தில் எப்பவும் அப்பப்போ இது நடந்து கொண்டிருக்கும் போதுன்னு வளர்லையோ இப்படி போய்கொண்டிருந்த காலத்தே ஓர் நாள் அழகிய துளசி மாடத்துக்கு சென்று அவள் நன்கு பூஜித்து விட்டு ஏகாதசி என்று விரதம் இருந்து உபவாசம் எல்லாம் இருந்து ராத்திரி முழுக்க தூங்காதிருந்து என் ஆராதனம் பண்ணி கொண்டு வந்தாள். அப்போது பாரசி ஓ பைநித்ர பாருடக்கலுபாடு மத் புண்ணியகதலு த்ரோயு நேபம்பு முன்னாళ్ళు காமிம்பததினாது மது நாடு மண்ணுன்னு மனசு தனிய. மனசை என்னிடத்தில் வைத்து என்னுடைய நாட்டையே எல்லாமாக தனக்கு நினைத்து எனக்கு பூஜை கொண்டு வந்து கொண்டிருக்கும் காலத்தில் என்னான்னு அவ யோசிக்கிறா தெரியுமா? பகவானை உபாசிக்கிறவர்கள் ரெண்டு வகை. நேர பெருமானையே உபாசிக்கிறவா இருக்கா, சரீரத்வாரா உபாசிக்கிறவா இருக்கா. அழகான அடுத்த கருத்து சொல்றார். இப்ப வனஜஜ ருத்ராதுலு மத்தனுகுல. ருத்ராதுலு மத்தனுகுல அப்படின்னா ருத்ரனோ பிரம்மாவோ இந்திரனோ வருணனோ எல்லாரும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சரீரம். உலகத்தில் எப்படி ஆராதிக்கிறா தெரியுமா? இந்தந்த தேவதைகள் எல்லாம் சுதந்திரர்கள், அவர்களே தாங்களே கொடுக்க வல்லவர்கள் அப்படின்னு ஒரு வகை ஆராதிக்கிறார். அடுத்தது இவர்களெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உடல் போன்றவர், இவர்கள் மூலம் நாராயணனை ஆராதிக்கிறேன். இது ரெண்டாவது வகைப்பட்டவா. மூணாவது வகைப்பட்டவா நாராயணனை நேரே ஆராதிக்கிறேன். அழகா பிரித்து கொடுக்குறாரு. இருக்கும் மூணு வகைப்பட்டவா ஆராதிப்பாளம். ஒன்று சிவனையே ஆராதிக்கிறவா, பிரம்மாவையே ஆராதிக்கிறோம், அவரே உபாசிக்கிறோம். இது ஒரு வகை. அப்போ நான் விருப்பப்பட்ட பலத்தை இவர்களே கொடுத்து விடுவார்கள். அடுத்த வகை இல்லை, நான் விருப்பப்பட்ட பலத்தை இவர்களே கொடுத்துட மாட்டா, ஆனால் இவர்களுக்கு ஆத்மாவாக இருக்கிற பகவான் கொடுப்பார். இவர்கள் மூலம் தியானித்து பெருமானை பிரார்த்திக்கிறேன். இது ரெண்டாவது வகை. மூணாவது எதுக்கு? இப்போ சரீரத்தை பிரார்த்தித்து ஆத்மாவை கேட்கறத விட ஆத்மாவை சாட்சாத்து உபாசிக்கலாமே, நேரையே பெருமான் உபாசிக்கலாமே. இது மூணாவது வகை. இந்த மூணு வகைக்குள்ளே முதல் வகைப்பட்டவர்கள் குறைவறிவாளர்கள், அடுத்த வகைப்பட்டவா நடுவறிவாளர்கள், மேல் வகைப்பட்டவா மேல்மை அழிவாளர்கள். அவ்வளவுதானே தவிர ஒன்று ஒருத்தட்டையும் தப்பில்லையே. யாரும் ஆராதிக்கத்தான் பார்க்கிறா. ஏனால் அந்தந்த தெய்வத்தை ஆராதித்தாலும் என்ன தெரியுமா ஆகும்? அந்த தெய்வம் கடைசியில் எங்கிட்ட தான் கொண்டு விடும். ஏன்னா யார் எந்த பலத்தை கேட்டாலும் அது கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு உண்டுங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சகல பல பிரதோகி விஷ்ணு. அதனால் அவரவர் தமதமது அறிவறி வகவகை அவரவர் இறையவர் என அடி அடவர்கள் அவரவர் இறையவர் குரவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்னனரே. இது நம்மாழ்வாருடைய முதல் 10 முதல் திருவாய்மொழி பாசம். அவரவர் விதிவதி அவரவர் தமதமது அறிவறி வகவகை. யாராருக்கு எப்பப்படி அறிவு இருக்கோ அவன் தன் தன் மதத்தின் வழி போவான். நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கேனோ அப்படி போகிறான். எங்க வேணா போட்டோம். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் உய்பவர் குய்யும் வண்ணம். அங்கங்க மூலையில பெருமாள் தெய்வத்தை நாட்டியிருக்கார். எதுக்குன்னால் அங்கங்க முதல்ல ஆளை வாங்குவோம், வாங்கிட்டு இங்கே கொண்டு வருவோம். நான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு எல்லாரும் இங்கே வானா ஒருபாடா. அது தமோ குணத்துக்கு 2 தேவத்தை இருக்கும், ரஜோகுணத்துக்கு தேவத்தை இருக்கும், பிடிச்சத்துக்கு இருக்கும். அதன் மூலம் முதல்ல ஆள் பிடிக்கணும் இல்லையோ, அங்கங்கங்கே பிடிச்சிக்கணும். பிடிச்சு தங்கிட்ட பூண்டு வரணும். அதனால் எல்லா இடத்துலையும் அங்கங்கே வாங்கிடுவா. இந்த பால் பண்ணை உற்பத்தியாளர்கள்லாம் கலந்து அவள் இந்த பால் பதப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய இடம் போட்டு வச்சுருப்பா. அது நடுவில் இருக்கும். எவ்வளவு படி பிடிக்கும்? 25,000 படி பிடிக்கும். நீங்கள் எங்கெங்கே மாட்டை வச்சுருக்கீங்களோ மொத்த பேரும் பாலை கொண்டு இங்கே கொடுங்கன்னா வர முடியுமா?
முடியாது. அதனாலே இதெல்லாம் சேமிக்கும் கிடங்குகள் அப்படின்னு ஒரு 10 இடத்துல வச்சுருப்பா. பக்கத்தில் ஆறெல்லாம் மாட்டை ஓட்டிகிட்டு இருக்கானோ அவரவர் அந்தந்த பாலை கறந்து அங்கே கொண்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டு அங்கே பாலை ஒன்றும் பண்ண முடியாது. அது மொத்தம் கிடுகிடுன்னு 2 மணி நாளைக்குள்ளே இந்த மைய கிடங்குக்கு வந்துடணும். வந்ததுன்னு இங்கே எல்லாத்தையும் சரிப்படுத்துவா. சரிப்படுத்திட்டு எங்கே போகும்? லட்சோபலட்சம் ஜனங்களுக்கு போடும். இதே போல் பகவான் வழி வச்சுருக்கார். ஒரு தெய்வம் தேவொரு தெய்வம் தேவொரு தெய்வம் தேவொரு தெய்வம். நீ என்னென்ன பண்ணுற எல்லாரும் அங்கே வாங்கோ. மேலே ஒன்றும் நடக்காது, எல்லோரும் இங்கே வாங்கோ. வந்த பிற்பாடு எல்லாத்தையும் நான் பதப்படுத்தி பால் ஆக்கியாச்சுப்போ. இப்போ எங்கே போவில்னார்? வேற எங்கேயும் அனுப்ப மாட்டேன், வைகுந்தத்துக்கு அழைச்சி போடுவேன். இவர் அப்புறம் பாலை எங்கேயுமே கொடுக்க மாட்டார். பாலை வாங்குற வரைக்கும் தான் இவர் வேலையை தவிர, வாங்கி பால் உள்ளே வந்தாச்சுன்னா மொத்தம் ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி என்ன இந்த அமிர்தமயமான பாலை தானே அமர்கிறான், வைகுந்தத்தில் உண்டுகிறான். இந்த உண்மை பலருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. என்னமோ நாங்களே பிடிச்சது தாம் பிடிச்சதேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்கிறார் பாருங்க. அதனாலே எல்லாருமே இப்போ வனஜஜு ருத்ராவு மத்தனுவுல தத்பூஜனம்பு தத்பூஜனம்பு தத்யமு மத்பூஜனம ததீப்சித ஃபலதா தனு நேன ஃபலதா ததீப்சித ஃபலதா தனு நேன. நான் தான் அவரவர்கள் விருப்பப்பட்ட பலத்தை கொடுக்குறேன் அர்ஜுனா. அவனவன் பலம் கொடுக்க முடியாது. அவரவர்கள் பலம் கொடுக்கிற வரைக்கும் உள்ள அந்தராத்மாவாக இருந்து கொடுக்கறதே நான். ரொம்ப அழகான அர்த்தத்தை சுலபமான தெலுங்குல போட்டார் இருப்போம். அப்போ எல்லாருக்கும் பலம் அவர் கொடுக்கிறார். காங்ஷந்த கர்மணாம் சித்தின் யஜந்தைவ தேவதாக க்ஷிப்ரம் கி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. அதுக்கு எல்லாரும் இங்கே எங்கே போவா? அந்தந்த தெய்வத்தெல்லாம் எதோ கொடுப்பான்னா கண்ணன் சுலபத்தில் கொடுக்கவே மாட்டான். இது ரொம்ப நாழியாக்கி கொடுக்குறார் சார். அவன் அந்த பேர் ஆட்டம் போனோம் 4 பிரதட்சணம் பண்ணும் கொடுத்துருவான். ஆனால் இவர்கிட்ட அதெல்லாம் கொடுக்குறாரோ ரொம்ப நேரமாக்குறார். மேலும் நாங்கள் கேட்கறது கொடுக்கறது இல்லை, அவருக்கு பிடிச்சது கொடுக்குறார். அவருக்கு ஒரே ஒரு மோட்சம் தான் பிடிக்கிறது, எங்களுக்கு அதை தவிர எல்லாம் பிடிக்கிறது. அப்போ எங்களுக்கு இருக்கிற ஆசையை தரமாட்டேங்கிறார். என்னால் நான் என்ன பண்ணுவேன் அர்ஜுனா? ஸ்திர பலத்தை தான் எனக்கு கொடுக்க தெரியும். நீ அஸ்திர பலத்துக்கு போயின்னு இருக்கே, போயேன் எத்தனை நாள் போயிடுவேன். போய் 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 அதை வாங்கி வாங்கி அனுபவித்து நீயே வெறுத்து போய் வருவியோ இல்லையோ, அன்றைக்கி தரேன். அது வரைக்கும் பொறுமையாக காத்துட்ருக்கேன். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. இத்தனை ஜென்மம் காத்துட்டு இருக்காரு. அனந்த கோடி ஜென்மம் காத்திருந்தவர் ஒரு ஜென்மத்தில் இன்னொரு 10 வருஷம் காத்துருக்க மாட்டாரா? அதனாலே அவர் சொல்கிறதே எதேதோ ஆசைப்பட்டு பிரார்த்தித்து போகிறேன் கிடைக்கும், அந்தந்த தேவத்தை கொடுக்கும். ஆனால் கடைசியாக நம்மகிட்ட வந்தால் பரதேவத்தை பரலோகத்தை தான் கொடுக்கும், உயர்ந்த ஸ்தானத்தை. இது புரியாமல் இருக்காளேன்னு மன்னவி, அதாவது இந்த ராஜமகிஷி வருத்தத்தோட நித்திய திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் யாமுனாச்சாரியர் என்பார் நாதமுனிகளுடைய பேரன். நாதமுனிகள் 823 அவதரித்தார். அகிருத்திரிமத்த சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்பிருத்தம் அச்சிந்தயித்வா ஆள வந்தாரே ஸ்தோத்திரத்தனத்தில் சாதிக்கிறார். நமோச்சித்யா அச்சிந்தியாத்புதாக்கிலிட்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. பகவத் பக்தியே உருவெடுத்தவர் நாதமுனிகள். அவர்தான் நம்மாழ்வாரிடத்தில் 4000 பெற்றவர். ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்குள்ள பிரதமமான ஆச்சாரியர், அந்த மொத்த கோட்டிக்கும் தலைவர். அவருடைய திருப்பேரனார் நாதமுனிகள், அவருடைய குமாரர் ஈஸ்வரமுனிகள், அவருடைய குருமாரர் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்க யாமுனாச்சாரியர். யமுனைத்துறைவன் இவருக்கு பேர் வச்சா. ஏன்னா நாதமுனிகள் வடக்க யமுனை ஆத்தங்கரையில் கைங்கரியம் இருந்தார். அப்போ தனக்கு பேரன் பறக்க போகிறாருங்கிறத கேள்விப்பட்டு நாம் பண்ணிட்டு இருக்கிற கண்ணன் பேர் இருக்கட்டும், நம்ம பேரனுக்கு யமுனைத்துறைவன் பேர் வைங்கோ அப்படின்னு ஆணையிட்டு அந்த குழந்தை யமுனைத்துறைவன் ஆகிவிட்டார். ரொம்ப நன்னா படித்தார். படித்தவருக்கு விஷ்ணு பரத்வத்தை ஸ்தாபிக்கணும்னு ஆசை. நேர இந்த மன்னவியின் இடத்துல வரார். வந்து அவள்கிட்ட சொல்கிறார். இதெல்லாம் இப்போ இவர் எழுதியிருக்கிறது சற்றே நாம் படித்திருக்கிற குரு பரம்பரையிலிருந்து மாறி இருக்கும். ஏன்னா இந்த ராஜமகிஷியின் இடத்துல நான் விஷ்ணு பரதெய்வம்னு ஸ்தாபித்து கொடுக்குறேன்னு சொல்லி அதன் மூலம் அவள் கூப்பிட்டாள் அப்படின்னு நாம் படிக்கலை. ஆனால் இந்த இடத்துல அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோ. அது இருக்கலாம், அது அந்த காலத்தில் ஒரு சில தகவல்கள் தனிப்பட்டு கொடுத்துருக்கலான்னு பார்ப்போம். அப்போ விண்ணஞ்சி நன்னு ரம்பிஞ்சி என்னை கூப்பிடு. ஏன்னா ராணி நினச்சிருந்தது நாமா ராஜாவிடத்தில் போய் விட்டு பரதெய்வம்னு சொல்லப்போனா பொருந்தாதே, யாரானு ஸ்தாபித்து கொடுத்தா தேவலை அப்படின்னு அவ மனசுலையும் இருந்தது. நல்ல வேளை இப்போ யாமுனாச்சாரியர் போய் அவரிடத்தில் கேட்குறார், என்னை கூப்பிடு விண்ணவிஞ்சி நன்னு ரம்பிஞ்சி வாதம்பு சேயின்ப ஓபுதேனி வாதிஞ்சி கெலிச்சி நான் நன்னா வாதம் பண்ணி ஜெயிச்சுடுறேங்கிறார். இப்போ இது தெலுங்கில் இருக்கா, ஜெயித்து நாம் சொல்லுவோம். அதே நம்ம தமிழர்களில் கூட சில சமயம் அது தப்பான தமிழ் நம்ம நினச்சிட்டு இருப்போம். கெலிச்சிடான்வா. கெலிச்சின்னா அது என்ன சொன்னவர், ஜெயிச்சுன்னு சொல்ல வேண்டியவர் வெற்றின்னு சொல்லி கெலிச்சிங்கிறாளேன்னா தெலுங்கது
அதை வச்சுருந்தா இப்போ நம்ம கெலிச்சிங்கிறோம். அப்போ கெலிச்சி நான் அதை ஜெயித்து வாதிంచి గెలిచి நான் வாதத்தில் நன்னா ஜெயிச்சுட்டு நீது பர்த்தரு பகவத் பக்தி புட்டிஞ்சி உன்னுடைய பர்த்தாவுக்கு இருக்கிற தப்பான எண்ணத்தை நான் மாற்றி தரேன் அப்படின்னு ஆள வந்தார் சொல்ல அவளுக்கு பரமதிருப்தி. நல்ல வேளை இந்த பல்ல வரட்டும் என்று ஏற்றுக்கொண்டாள். இது ஒருபுறம் இருக்கும்போது மறுநாள் கார்த்தால போனா ராஜா நடத்துகிற விஷயத்தை சொல்லிட்டாப்போ இப்படி ஒரு பிள்ளை என்கிட்ட சொல்லியிருக்கார், உங்களுக்கு வேணும்னால் அவரை கூப்பிடலாம், வாத சதஸ் வைக்கலாம், உங்களுக்கு இருக்கிறவா அத்தனை பேர் சைவர்கள் எல்லாம் பேசலாம், அவர் வைஷ்ணவம் பேசுவார், ஸ்தாபிப்பார் அப்படின்னு இவள் எடுத்து சொன்னாள். அது சொன்னதுக்கு ராஜா சொல்றார் பாருங்க, பூவல்லபு எட்டு எட்டு எட்லு எட்லுன்னு வாழ இல்லையோ, பூவல்லவன். பூவல்லவன்னா ராஜா. அவன் கேட்குறானா எப்படி 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 எப்படின்னா இவன் சொன்னதை பார்த்து கேட்குறான். பூவல்லபு எட்டு எட்டு தாவாதமு చేసి శివదంబు జయింబన్ కావెంచన సూతముఖ రావింబు. அவர் எழுதுறாப்புலே எழுதியிருக்கார் பாருங்க. ராஜா அப்படி தான் பேசியிருப்பார். இப்போ என்ன தா வாதமு చేసి அந்த வந்த சின்ன பிள்ளை வாதம் பண்ணுவாரான். பண்ணிட்டு சிவதம்பு ஜெயிம்பன், சிவன் பரதெய்வத்தை இல்லை விட்டு பரதெய்வம்னு ஜெயிப்பராமே செய்யட்டுமே கவச்சனா பண்ணிடுவாரா. சூத்தமுகா ராவிம்பு, ஏ சூத்தர் போய் நான் இவர் யாரை சொல்கிறாலோ கூட்டின்னு வா அப்படின்னு உடனே சொல்லிட்டார். சூத்தன் புறப்பு போயிட்டான். காவலாளி ஆள வந்தார் கூப்பிட்டான். சரின்னு அவரும் புறப்பு வந்தாயிடுத்து. எல்லாரும் பாண்டியனுடைய அவைக்கு வந்தார்கள். பெரும் சபை கூட்டப்பட்டது. அங்கே கூடியிருக்கிறவாள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கார், இவன் என்ன பேசி என்ன ஜெயிச்சிட போறாரு இப்போ அப்படின்னு எல்லாரும் எள்ளி நகையாடி பேச, நான் ஆறு ஏதுன்னெலாம் நீங்கள் பேச வேண்டாம், நான் இப்போ ஜெயிச்சா என்ன தருவீள் அதை மட்டும் பேசிப்போம். ஜெயிச்சுட்டால் நான் ஜெயிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீள், நீ ஜெயிச்சா நாங்கள் என்ன பண்ணணும். ராஜாவே ஒத்துணுட்டாப்போ ஆஸ்மன் மதஸ்து, ஒரு வேளை ஆஸ்மன் மதஸ்து తోడిన భస్మ భస్మము రుద్ర క్షములును పాసి ఇదనిచే విశ్వయముఖ చ అబ్రదమూర కాస్మர சங்காகிரிதுண்டாகலலாட்டன். அப்படி ஒரு வேளை நீர் ஜெயிச்சுட்டு இருந்தால் நான் போட்டுருக்கிற ருத்ராட்சத்தை கழிச்சுடுவேன், சங்க சக்கரத்தை தரிச்சுக்கிறேன், துளசி மாலையை போட்டுக்கிறேன், நீங்கள் சொன்னபடிக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு வைஷ்ணவனாக இருக்கேன். ராஜா ஒத்துக்கிறார். ஒரு வேளை நாங்கள் ஜெயிச்சுட்டோம்னால் உமக்கு ருத்ராட்சத்தை கட்டித்தான் அனுப்புவோம். சரியான்னு சொல்ல, சரி தாராளமாக ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஆள வந்தாலும் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் தொடங்கித்து பிறன் மதத்தை மறுத்தார். அவர் இப்போ பேச ஆரம்பித்தது. ஒவ்வொருவரா கூப்பிடுறார். நீர் வாரம் உம்ம மதம் என்ன சொல்லி ஜெயிக்கிறார், நீர் வாரம் நீர் சொன்னது என்ன ஜெயிக்கிறார். இது என்ன சொல்லி ஜெயித்திருப்பாருங்கிறதுக்கு பெரியாழ்வார் என்னென்ன சொல்லி ஜெயிச்சார்னு ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துட்டோம். அது நேற்று காத்தாலும் மெதுவாக ஒரு மணி நேரம் சொல்லிட்டேன். இப்போ அதே போலத்தான் இதுன்னு வச்சுக்கணும். ஏன் அதே போல்னால் அதுக்குத்தானே இது உதாரணமாகவே சொல்லிட்டு இருக்கார் பெருமாளுக்கோ. பெருமாள் மகாலட்சுமிகிட்ட சொல்கிற கதையே இதை போலத்தான் ஒருத்தர் பேச போகிறார்னு வச்சுக்கோ. என்ன பேசினார்னு அவர் எழுதியிருக்கார், பேச போகிறார் நாம் வச்சுப்போம். அவர் கேட்கிறார், நீவே மண்டிவி ரம்மனு, இங்கே வாங்க, உங்களுடைய மதம் என்ன? చావలి వానిగిని మగిడి అట్లన వానిర్కావించి ఒగడు రా విప్రుడు వాదసరణి అంతర గెలిచన్. ஒத்தரா வாங்க, நீவான்னு கேட்டார். அந்தர கெலிசன் அவள் ஒத்தொத்தருக்கு என்னென்ன வாதமோ எல்லாத்தையும் சொல்லி ஜெயித்து விட்டார். இட்லு ஜெயிச்சு விஷ்ணு தேவுண்டே பரதம்பம், விஷ்ணு தான் பரத்வங்கிறத ஸ்தாபித்துட்டு விசிஷ்டாத்வைதம்பு மதம்பு அகுடியை பிரதிஷ்டிஞ்சின. விசிஷ்டாத்வைத்தம் தான் சிறந்த மதம், சரீராத்ம பாவம் தான் பிரதான பிரதிதந்திரார்த்தம். சேதனாச்சேதன விசிஷ்ட பிரம்மம் தன்னிகரற்றது. அந்த பிரம்மமே நமக்கு கர்மங்களை தொலைத்து மோட்சம் கொடுக்கும் என்ன. ஜெகத்காரணத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வநியந்திரத்துவம், மோட்சப்பிரதத்துவம், லக்ஷ்மிபதித்துவம் அனைத்தும் விசிஷ்டாத்வைத்தின் அர்த்தம். அதெல்லாத்தையும் சாதிச்சுட்டார். அந்த சமயம் இவர் சாதிச்சாருங்கிறத யாரான ஒருத்தர் ஒத்துக்கணுமே. அங்கே ஒரு அரச மரத்தை பக்கத்தில் ராஜா வச்சிருந்தாள், அஸ்வத்த மரம். அந்த மரம் ஆமோதிச்சு இவர் சொல்கிறது சரி சரி சரி, அமானுஷ சக்தி ஒன்று ஒத்துக்கணும் இல்லையோ. அதனால் அங்கே இருக்கிறவாளே தலையாட்டிருந்தோம்னா நம்ம இப்போ இந்த நாளில் கேட்டால் ஒத்துக்க மாட்டேன். இது மரம் தலையாட்டித்தா என்ன சொல்ல வருகிறால், மலம் தலையாட்டும், ஆகாசம் ஆமோதிக்கும், தேவர்கள் பூமாரி பொழிவா அப்படின்னா தான் நடந்ததுன்னு அர்த்தம். எடனு ஒக்கபலு எதுரை யுண்டேடு பிப்பலமுன நாவியுன்வ ஹோ இது நிக்கமு நிருப்ப நாராயுடுடே பரம்பு கொல்வு முதலி நடஞ்சொன். அது பார்த்து ஹோ ஹே ராயுடு, ராஜாவே இவர் சொல்லதான் நியாயம், அதை ஒத்துக்கோன்னு சொல்ல சரி ராஜா ஒத்துனுட்டான். அங்கே இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, ராஜா தன் சிறிய தங்கையை ஆளவந்தாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தன்னுடைய ராஜ்யத்தில் பாதியை கொடுத்தான்னு இந்த சுவாமி எழுதுறாரு. தன கடகொட்டு தன்னுடைய சிறிய தங்கை தன்னுடைய சின்ன தங்கையை பண்ணி கொடுத்தாருனால் இப்படின்னு நம்ம குரு பரம்பரை வாசது இல்லை. ஏன்னா ஒரு ராஜா அவருடைய சிறிய தங்கையை யாமுனாச்சாரியர் கல்யாணம் பண்ணிட்டாரா? இப்போ மறுக்கிறதுக்கு
யாமுனாச்சாரிய தர்மபத்தினி யாருன்னு நமக்கு தெரியணுமே. தெரிஞ்சால் சரின்னு மறுத்துருவோம். அவர் இன்னாருக்கு உறவுன்னு எழுதி வச்சிருக்கீங்களானால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குறை அதுதான். இப்போ இதுக்கு என்னாரு போய் தேட தெரியாது, அதையும் என்னாரு தேட தெரியாது. ஆனால் ஆளவந்தார் பாடின ஸ்தோத்திரத்தனத்தை சொல்லுங்கன்னா 4 வருஷம் சொல்லிடுவோம். அதை நன்னா சொல்லுவோமே தவிர ஆளவந்தார் தர்மபத்தினி யார் சுவாமி தெரியாது சுவாமி. சொன்னால் எழுதினோப்போ குமாரதாரு தெரியும், குமாரத்தி யாரை பண்ணிட்டு இருக்கான்னு வேணால் தெரியும் போது. ஏன் அப்போ அதுக்கு மேலே அவளை பற்றின ஒரு பின்புலம் சரித்திரம் தெரியுமானால் என்னமோ இவ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. இல்லைன்னா இத்தனை ஆச்சாரியர்களுக்கு யார் தர்மபத்தினி இருந்திருக்கா, அம்மாறு அவாறு பறந்து விடாரு எதானு இருக்கக்கூடாதா? இல்லையேனால் இதை போல நாங்கள் எதையானு எழுதி வச்சுட்டோம்னால் கடைசியில் அது முக்கியம் விஷயம் முக்கியம் இல்லைன்னு உன் புத்தியில் பட்டாலும் பட்டுடும். வேண்டவே வேண்டாம். சொல்லிட்டு மறான்னு சொல்லதை விட சொல்லாமலே இருந்துவிட்டோம். பல விஷயம் எதை தெரிஞ்சுக்க வேண்டாமோ அதை முன்னோர்கள் சொல்லவே மாட்டார்கள். எதை தெரிஞ்சுக்கணுமோ இருக்கிற காலம் எவ்வளவு, 50, 60, 70, 80 எவ்வளோ கொடுக்க போகிறான்னு தெரியாது. அப்போ இது இருக்கிற காலத்துக்குள்ளவா பெருமை என்னன்னால் தனக்குன்னு ஒரு வசதி வச்சுக்கணும்னு அவன் நினச்சதே இல்லை. எது அர்த்தம், பகவானுடைய திருவடி தான் உபாயம், பாகவதர்களுக்கு கைங்கிற மண்ணு. இதை தவிர நான் சொல்லதா நீ சொல்லதான்னார். இதனால தான் நிறைய விஷயம் குரு பரம்பரைன்னு நமக்கு தெரியவே தெரியாது. உடையவருடைய தந்தையாரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா எங்கே போக தெரியாது. எவ்வளவு தெரியுமோ அவ்வளோதான் தெரியும். நம்மாழ்வார் தாதி தந்தையர் ஓரளவு சடகோபரந்தாதி ஆழ்வார்த்தனரி பிராந்தத்தில் பாடுற பாசுரங்களை வச்சுட்டால் தெரிஞ்சுக்கலாம். அப்பாரு தாத்தாரு முப்பாட்டனாருன்னு தெரியுமே தவிர இதுக்கு மேலே ஆழ்வார் எங்கே படித்தார் என்ன செய்தார் ஒன்றும் தெரியாது. இதை குறையன்னு சொல்கிறதா நிறையன்னு சொல்கிறதா 2000 வருஷமாக பேசிட்டு இருக்கோம். இன்னும் பாக்கி இருக்கிற வருஷம் பேசி கழிச்சிக்க வேண்டியதான். இது குறையன்னு சொல்றவனுக்கு குறையா இருக்கலாம். பல பேர் இதனாலே நம்மளை கேலி பேசலாம். உங்களுக்கு இருக்கிற ஆச்சாரியர்களை பற்றி உங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லலாம். தெரியல இல்லாத இல்லைன்னு ஒத்துக்கணும். 74 சிம்மாசனாதிபதி இருக்காடு, அவ சரித்திரம் சரியா உங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. யாரோ 10 பேரை பற்றி வேணா தெரியலாமே தவிர மற்ற பேரை பற்றி தெரியல. இவர் தங்கையை கொடுத்துட்டு பாதி ராஜ்யத்தை கொடுத்தார். சரி, ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினார். அடுத்து இவர் ராஜ்யம் எப்படி ஆண்டார்ங்கிறத பற்றி நிறைய எழுதிட்டார். நமக்கு நாழி எழுத்துன்னு கிருஷ்ணதேவராயருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இவன் இந்த மாதிரி ஒவ்வொரு அத்தியாயமாக சொல்லியிருந்தா சொல்ல முடியாது. இவராலே சரத்கால வர்ணனேன்னு 50 ஸ்லோகம் படுத்து, வருஷா கால வர்ணனேன்னு 50 ஸ்லோகம் படுத்து. நல்ல வேளை ஸ்லோகம் ஓடி போச்சு. ஏன்னா அதுக்கு மேகம் எப்படி இருக்கும், மயில் எப்படி இருக்கும், குயில் எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லியிருக்கார். அவர் ராஜா எத்தனை ராஜசபையில் கவிஞர்கள்லாம் பாடியிருப்பார். அதெல்லாத்தையும் கேட்டு 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 அவர் சொல்லியிருக்கார். இப்படியாய் யாமுனாச்சாரியர் நன்கு ராஜ்யத்தை ஆண்டு திக்விஜயமும் பண்ணி கொண்டு வருகிற காலத்தே எல்லா இடத்துலையும் போய் ராஜ்யத்தெல்லாம் ஜெயிச்சு கொண்டு வருகிற காலத்தில் இது ஒரு புறம் இவர் ராஜாவா நன்னா இருந்துருக்கார். இன்னொரு புறம் நாதமுனிகளுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பிகள். மணக்கால் நம்பி நினைக்கிறார், எந்த பரம்பரையில இவர் வந்திருக்கார், எதுக்கு இவர் பிறந்திருக்கார், அதை விட்டுட்டு இவர் ஏன் ஏதோ பண்ணிட்டு இருக்கார். இப்போ இத்தனை நாளி 100 ஸ்லோகங்களால் எவ்வளவு நன்னா ராஜ்யத்தை ஆண்டிருக்கார்னு இந்த ராஜா விளக்கியிருக்கார். விளக்கிட்டு இப்போ கடைசி ஸ்லோகத்தில் சொல்றார், இந்த வீண் வேலை எதுக்கு இவர் பார்த்துட்டு இருக்கார், இதுக்கு இவர் பிறக்கவே இல்லையென்றால் பின்ன பிறந்தது எது, இவர் ஆக்க ஆசைப்பட்டது பகவானுக்கு பக்தனாக. அடுத்து மேற்கொண்டு சீவையிட்ட விசிட்டாத்வைத சம்பிரதாயத்தை ரட்சிக்கணும். அதுக்கு இருக்கிறத விட்டுட்டு இவரையே ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருக்கான்னு மணக்கால் நம்பிகள் நினச்சிக்கிறார். தத் பிதாமகுடனைன, இவருடைய பிதாமகனாரு நாதமுனி. நாதமுனி சிஷ்யுடைன, நாதமுனிகளுக்கு சிஷ்யராக இருக்கிற ஸ்ரீ புண்டரீக்ஷாகுனகு, அவர் சிஷ்யர் புண்டரீகாட்சர் உய்யக்கொண்டார். அவர் சிஷ்யர் மணக்கால் நம்பிகள் ராமமீஸ்வரர். அந்த வரிசை குரு பரம்பரையை சொல்றார். தத் பிதாமகுடைன நாதமுனி சிஷ்யுடு, சிஷ்யுடைன ஸ்ரீ புண்டரீகாட்ச, அப்படிப்பட்டவருக்கு சிஷ்யுடைன ஸ்ரீ ராமமீஸ்வரர். அந்த ராமமீஸ்வரர் தான் பரம குரு பௌத்ருனகு இட்டி பந்துமெட்லு. தன்னுடைய பரமகுரு ஆறு, குரு பரமகுரு. இந்த குருவுக்கு குருவோ இல்லையோ அந்த நாதமுனிகளுடைய பௌத்ருடு, நாதமுனிகளுடைய பேரன் யாமுனாச்சாரியர். அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய சொத்து நிறையா இருக்கு. இவர் ஏதோ பாதிராஜ்யம்னு சொத்தை தேடிட்டு போயிட்டு இருக்கார். நான் முழு ராஜ்யத்தையே வச்சுட்டு இருக்கேனே, பாதி அரசு கிடைத்ததுக்கு இவர் போயிட்டு இருக்காரு, நான் முழு அரசு வச்சிருக்கேன். மேலே அவர் சொல்ல பாருங்க, யோக சாம்ராஜ்யம்பு மரசி. யோக சாம்ராஜ்யத்தை மறந்து போயிட்டார், சம்சார சாம்ராஜ்யத்தில் ஈடுபட்டிருக்காரு. இதுக்கா இவருடைய தாத்தா பெற்றார். இவரை பெற்றதே யோக சாம்ராஜ்யத்துக்கு. நாதமுனிகள் பெரிய யோகி, அஷ்டமகா சித்தி படைத்தவர். யோக சாஸ்திரத்தை பற்றி பல நூல்கள் அவருடைய பேரம் வரைக்கும் எழுதியிருக்கார். அவருடைய கிழையகத்தாழ்வார் மேலையகத்தாழ்வார்னு 2 மருமக்கள், அவர்களை வச்சுன்னு தான் சங்கீத சாஸ்திரம் முழுக்க திருவாய்மொழிக்கு கூட்டினார்.
அவர்களை வச்சுதான் யோக சாஸ்திரமெல்லாம் எழுதினார். அப்பேற்பட்ட சாஸ்திரத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார். 4000 திவ்ய பிரபந்தத்தையும் சொத்தா வச்சிருக்கோம். இவர் வரவே மாட்டேங்கிறாரு. இவர் வந்தார்னா நாம சொல்ல என்ன அவர் நினைக்கிறார். அப்ப யோக சாம்ராஜ்யம்பு மனசி சாம்ராஜ்யம்புனம். ஏன் இவர் வெறும் சாம்ராஜ்யம் லோக சாம்ராஜ்யத்தை ஆசைப்பட்டு இருக்கார். இவருக்கு நல்லதா பார்த்து நம்ம கொடுத்துடணும். நாதமுனிகளுடைய பிரபாவத்தை சொல்றார். அவருடைய பேரன் இவர்னு தெரிந்து கொண்டோம். புலனின்பத்தில் போய் ஈடுபட்டிருக்கார். இதுலேருந்து வெளியில கொண்டு வரணும். ஆனால் யோசிச்சு பார்க்குறார் மணக்கால் நம்பிகள். நம்முடைய பிள்ளை ஏதோ ஒரு இன்பத்தில் ஈடுபட்டு எங்கோ இப்படி லௌகிக வாழ்க்கை ஓடிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, உடனே சட்டுன்னு நடவடிக்கையை அப்பா எடுக்கக்கூடாதுங்கிறார். ரொம்ப நிதானம் பண்ணும். ஏன்னா அந்த பிள்ளை கடைசியில் பெருமானுக்கு சொத்துன்னு வந்து சேரணும். ஆனால் கொஞ்சம் திமிரத்தான் திமிரும். அந்த திமிரின்று இருக்கிற வரைக்கும் நிதானம் பண்ணும். நான் ஆள வந்தார் ராஜ்யம் ஆண்டு இருக்காரேங்கிறதுக்காக நான் அவசரப்படுறதா இல்லை, நிதானமாக இவர் அணுகணும். ஏன்னா அவர் ராஜா. ஜாகிரதையை அணுகி அவர் திமிரிண்டு வெளியில் போயிடாமல் பிடிச்சு கொண்டு வந்து பெருமாள் திருவள்ளியை சேர்த்துடணும். எவ்வளவு கருணையே வடிவத்தோடு அவர் நினச்சி பார்க்குறாரு பாருங்க. சௌரி தந்திரணீந்திர தத்தரணீந்திர வாட்சதவ்யு கொலிசி சதியு நாவ నాసర్గసాగ మంచితము వండ నిల ముకుందున కర్పించి వేల్మి తీర్చి ఇట్లు తనుయాత్ర వడము మున్నిదనిదాన. ஏதானும் புலனின்பத்தில் வீடுபட்டிருக்கிறவராக இருந்தால் மெதுவாக அச்சுத மகாத்மத்தை சொல்லித்தான் கிட்டக்க கொண்டு வரணும். அவசரப்பட்டால் ஒன்றும் நடக்காது. மேலும் விட்டு கொடுத்து கூப்பிடணும். தொடிபடி விஷயாதுரனவி விடுமணியடு கண்டே கலதே வேறே பக. விட்டு கொடுத்து கூப்பிடுறதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கிறதா என்று புரிந்து கொண்டு என்ன செய்யலான்னு யோசிக்கிறார். இவருக்கு சாப்பாட்டில் பிரீத்தி உண்டுன்னு தெரிஞ்சு விட்டார். யாமுனாச்சாரியர் நன்னா சாப்பிடுவார். தூதுவளக்கீரையை போய் தினமும் பறிக்க ஆரம்பித்தார். 6 மாதத்துக்கு தளிகை பண்ணுற மடப்பள்ளியில் போய் தூதுவளக்கீரை கொடுக்க ஆரம்பித்தார். வந்ததாரு கொடுத்ததாருன்னா அவன் பார்க்கல, பண்ணி போட்டான். ஆளை வந்தார், நன்னா இருக்குன்னு யாமுனாச்சாரியர் சாப்பிட்டு கொண்டு இருந்தார். 6 மாதம் ஆச்சு. சட்டுன்னு ஒரு நாள் தூதுவளக்கீரையை நிறுத்திவிட்டார். வந்துட்டு இருக்கிற வரைக்கும் யார் கொடுத்தான்னு கேட்கவே மாட்டோம். நின்று போன அன்றைக்கி ஏன் இன்னைக்கு வரல உடனே கொட்டுவார். கேட்டார், ராஜா எங்கே தூதுவளக்கீரை இல்லைன்னு. அதுவா ஒரு 60 விருத்த பிராமணன் நித்தியம் கொண்டு கொடுத்துருந்தார், இன்னைக்கு என்னமோ அவர் வரல, நாளைக்கு அவர் வந்தார்னா அரண்மனைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு யாமுனாச்சாரியர் சொன்னார். வேணும்னு இவர் 4 நாள் காத்துட்டு 5ஆம் நாள் கொண்டு போனார். நான் வாங்கிக்க முடியாது, உம்ம ராஜா அரண்மனைக்கு கூப்பிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போகிறார். அப்போது తెచ్చి ఒక వైష్ణవుడు కానికిచ్చే నన్ను పాదైపుట పాలపుల చేత పాటయును గుణు అతడు ప్రియపడి వండించి ఆరగింప తెచ్చునించ కొన్నాలిట్లు తెచ్చుకంట. இவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக தூதுவளக்கீரையை தினப்படி இந்த ஸ்ரீவைஷ்ணவர் கொண்டு கொடுத்துருந்தார். 6 கொடுக்குறா மணக்கால் நம்பிகள். அவர் தான் பாக்க கிரகத்தில் கொண்டு போய் தினமும் கொடுத்துருந்தார். வரல. ராஜா சரின்னு கூப்பிட்டார். அவர் முன்னாடி போய் இவர் நிற்கிறார். மணக்கால் நம்பி ஏறங்க பார்த்துட்டு, என்னமோ 6 மாதமாக தூதுவளை கொடுத்தீராமே, என்ன எதிர்பார்த்து கொடுத்தீர்? அவர் சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட எதையும் வாங்க வரல ராஜன்னு, கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்தேன். நீர் கிழிச்ச வேட்டி கொடுத்துட்டு இருக்கி, நீர் என்ன எனக்கு கொடுக்க போயிருப்போ என்ன? இவர் திரும்பி கேட்குறார். அது உங்கள் தாத்தா ஒரு சொத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார், அந்த ஜாகிரதைப்படுத்தி வச்சுருக்கேன், அதைத்தான் உனக்கு கொடுக்கணும். இவர் திரும்பி கேட்குறார், சொத்து எங்கே இருக்குது? 2 ஆர்ச்சுக்கு நடுவில் கிடக்கிறதுன்னு அவர். சொத்து எங்கேன்னு கேட்க 2 ஆர்ச்சுக்கு நடுவிலே வைத்திருக்கிறோம். யாரு எங்கே பதில் பேசுகிற? காட்டுவீரா? காட்டுறேன் வாரும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறார். போகிற மார்க்கத்திலேயே கீதாசாரம் முழுக்க உபதேசிக்கிறார். உங்கள் தாத்தா கொடுத்த சொத்துன்னுட்டு கீதா சாஸ்திரத்தை சொல்கிறார். ஆழ்வார் பாசுரங்கள் இந்த அர்த்தத்தை சொல்லிட்டு போகிறார். கேட்க 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 ஆமனாச்சாரியருக்கு உள்ள மாறுறது. அவர் கையை பிடிச்சிருந்து காலில் விழுந்து கேட்குறார், இதுதோ சொத்துன்னு சொல்லி நிறையா சொல்லிட்டீர், இந்த ஸ்லோகங்களே இப்படி இருக்கும்னால் இதில் சொல்லப்படுற வஸ்து எப்படி இருக்கும்? இதில் அதைத்தானே காட்ட 2 ஆத்துக்கு நடுவில் அழைச்சின்னு போகிறேன்னு சொன்னேன். நீ ஸ்லோகம் இருக்கீர் வாரும் என்னை அழைச்சின்னு போய் பெரிய பெருமாள் திரும்பி நிறுத்தி வைத்தார். மீ பெத்தடு கூர்சின நிக்ஷேப மொகடி சஹ்யஜாத சிந்து ஜலதானந்தன தீபமுன உண்ட நீகுன் சூபங்கா வச்சிதினி வசுமதி நாதா. உன காட்ட போகிறேன். சஹ்யாத்ரியிலேருந்து ஜலம் பெருகி காவேரி ஓடி வர்றது, அது வடதிருக்காவேரி தென்திருக்காவேரின்னு மாலையாக ஓடுறது. அந்த 2 மாலைக்கு நடுவில் இருக்கிற தீபத்தில் க்ஷேத்திரத்தில் உங்கள் தாத்தா அந்த சொத்தை நிதியாட்டம் வச்சிருக்கார் வாரினார். இவர் தேவலையே, நமக்கு ஏதோ ஒரு பெரிய சொத்து தாத்தா வச்சுட்டு போயிருக்கார் போலிருக்கு. வந்தார், திருக்காவேரியை தாண்டினார்கள். குடதிசை முடிய வைத்து வடதிசை குணதிசை பாதம் நீட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று ஸ்ரீரங்கம்
வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதியின் வைகுண்டத்தில் இருந்த பெருமான் காவேரி விரஜாசேயன் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் பிரத்யக்ஷமான ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். தெற்கு வாசல் வழியாக உள்ள கூட்டின்னு போனார். கார்த்திகோபுர வாசல் தாண்டினார். ஆரிவட்டாள் வாசல் தாண்டிவிட்டார். நடிகட்டான் வாசல் தாண்டினார். ஜெயவிஜயாள் துவாரம் தாண்டினார். திருவணுக்க திருவாசலையும் தாண்டினார். 2 திருமணத் தூண்களுக்கு நடுவே கொண்டு போய் நிறுத்தி அது ஒரு கார்பார் உள்ள சொத்து உங்கள் சாத்தா சேர்த்து வச்சிருக்க சொத்து இவர் தான் சேவியை விட்டு இவரை விட்டுட்டார். விட்டு பெரிய பெருமாளை பார்த்து எல்லாருக்கும் காட்டுறாப்பல் இவருக்கு காட்ட வேண்டாம். கரியவாகி புடவரந்து விழுந்து செம்பரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனான்னு திருப்பாணாழ்வாருக்கு நீரே காட்டினோ இல்லையோ அந்த திருமேனி அழகை இவருக்கு காட்டும்னு சொல்ல பெரிய பெருமாளும் காட்ட மற்ற அத்த சொத்தையும் துறந்தார். தனம் மதியம் தவ பாத பங்கஜம், இனிமே உம்முடைய திருவடிதான் நமக்கு தனம் என்று யாமுனாச்சாரியர் ஏற்றுக்கொண்டார். தன் குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டார். மந்திரிகளை அழைத்தார். எல்லா ராஜ்யத்தையும் எழுதி வைத்தார். இனி இந்த வெற்றரசை துறந்தோம், வீட்டரசை நாடுவோம் என்று வந்தவர் மூர்த்தாபிஷிக்தராய் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே தலைமை பீഠத்தை ஏற்றுக்கொண்டார். தன் கடாட்ச வைபவத்தாலே ராமானுஜரை அவஸ்துவாக இருந்தவரை வஸ்துவாக ஆக்கினார். இது யாமுன சரித்திரம். இது இத்தனையும் பெருமாள் பக்கத்தில் இருக்க நாச்சியார் இடத்துல சொல்லி தேவி கேட்டுட்டியா, இப்படித்தான் என்னை பற்றி நிறையா பேர் ஸ்தாபிச்சிருக்காருனா உம்மை பற்றின்னு பெருமையே பேசுவார். நம்ம பண்ண வேலையை ஒத்துக்கவே மாட்டார். இவர் எத்தை பண்ணியிருந்தாலும் பெருமாள் ஓற்று பெறாருனால் எதை ஏற்றுட்டாலும் அவளோட சேர்ந்தது தானே. ஒரு சில விதேசத்தில் போனேன்னா பெருமாள் தாயார் 2 பேரையும் நம்ம வாசப்படியால் சேவிச்சு சொல்லலாம். இதே பண்ணி திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமாள்கிட்ட வாங்க வாசலேன்னு சேவிச்சு அவர் மட்டும்தான் முழு இடத்தையும் அடைச்சிட்டு இருப்பார். நம்ம ருக்மிணி தேவியை சேவிக்கணும்னா படிக்கட்டு தாண்டினா தான். இங்கே தாண்டிடாதீங்க, படிக்கட்டுக்கு வெளியில் தான் இருக்கணும் சொல்கிறேன். இப்போ அவ்வளவு கிட்டக்க போனால் தான் பக்கத்தில் தேவி எழுந்திருக்கிறதே சேவை சாய்க்க முடியும். அதனால் சில இடத்துல பெருமாள் அப்படி தான் இருக்கார். வண்டியில் ஏறி உட்காரச்சேவே முன்னாடி ஆண் ஓட்டின்னு போகிறார், பின்னாடி பெண் உட்காந்துருக்காருன்னா அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணுமா இல்லையா? அதுவே இல்லை. முழு இருக்கையில இவரே உட்காந்துக்கோன்னா எங்கே உட்காரு? அதை போல் இந்த பெருமாள் மொத்த இடத்துல இவரே அடைச்சுன்னுட்டுருந்தார். இவரே அடைத்துன்னா அந்த திருமார்புலே இடம் கொடுத்துட்டாரு. அலர்மேல் மங்க உரைமார்கனானபடியால் இப்படித்தான் நம்ம பற்றி ஆள வந்தார் ஸ்தாபித்தார், பெரியாழ்வார் ஸ்தாபித்தார் என்கிற அர்த்தத்தை மகாலட்சுமிக்கு சொன்னார். ஆள வந்தார் சரித்திரம் முற்றிச்சு. இனிமே கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது ஆண்டாள் அவதரித்தாள், அரங்கனை கடிமணம் புரிந்தாள், அத்தோடு திருப்பாவன் ஆச்சியார் திருமொழி பாடினாள்கிற கடைசி 2 அத்தியாயங்கள் என்னங்கிறதை நாளை காலை சொல்லி சாற்றுமலை நடக்கும் வந்து நடத்த பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாணத்தை நிதயத்தினா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।